வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சர்ச்சைக்குரிய மருந்துகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட இந்திய நிறுவனம் இலங்கையின் சுகாதார அதிகாரிகளுக்கு எழுத்து மூலம் அறிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற ஊழியர்களுக்கும் நீண்ட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்களுக்கு விசேட பாதுகாப்பு திட்டம் நடைமுறை. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை நிலவக்கூடும். பங்களாதேஷில் வெடித்துள்ள பயங்கர வன்முறையில் அந்நாட்டின் முன்னணி செய்தித்தாள் நிறுவனங்கள் தேக்கிரை. இனி விரிவான செய்திகள். சர்ச்சைக்குரிய மருந்துகளை சர்வதேச தரத்திலான ஆய்வுக்கூடம் ஒன்றில் பரிசோதிக்குமாறு சம்பந்தப்பட்ட இந்திய நிறுவனம் இலங்கையின் சுகாதார அதிகாரிகளுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம், தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை, அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் மற்றும் மருத்துவ விநியோக பிரிவு ஆகியவற்றுக்கு நேற்று கடிதம் ஒன்றை அனுப்பி மான் பார்மசியூட்டிகல்ஸ் எனும் இந்திய நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. அதற்கான செலவுகளை ஏற்க தமது நிறுவனம் தயாராக இருப்பதாகவும் அக்கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் ஆனந்த் விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார். மான் பார்மசியூட்டிகல்ஸ் நிறுவனத்தினால் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் சர்ச்சைக்குரிய ஆன்டன்செட்ரோன் உள்ளிட்ட 10 வகையான தடுப்பூசி மருந்துகளின் பயன்பாட்டை தற்காலிகமாக இடைநிறுத்த தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற ஊழியர்களுக்கும் நீண்ட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 17 நாட்கள் விடுமுறையும் பாராளுமன்ற ஊழியர்களுக்கு மேலும் 2 நாட்கள் விசேட விடுமுறையும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அவசர அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை வழமைக்கு கொண்டு வருவதற்கான குறைநிரப்பு மதிப்பீடு நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நேற்று இது தொடர்பான விவாதம் இடம்பெற்றதை தொடர்ந்து குறைநிரப்பு மதிப்பீடு அங்கீகரிக்கப்பட்டது. அதனையடுத்து ஜனவரி 6ஆம் தேதி காலை 9:30 மணி வரை பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் சபாநாயகரின் அனுமதியின் பேரில் பாராளுமன்ற ஊழியர்களுக்கும் டிசம்பர் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் மேலதிக விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசேட சுற்றறிக்கை ஒன்றினூடாகவும் ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பாராளுமன்ற ஊழியர்களுக்கு டிசம்பர் 24 மற்றும் 26 ஆகிய 2 தினங்கள் விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டிருந்தன. இதற்கமைய பாராளுமன்ற ஊழியர்கள் மீண்டும் டிசம்பர் 29ஆம் தேதி திங்கட்கிழமையே தமது கடமைகளுக்கு திரும்ப உள்ளனர். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்களுக்கு விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்காக பெருமளவான மேலதிக போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் பல்வேறு மத நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்காக சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் முப்படையினரின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் பண்டிகை காலத்தை பாதுகாப்பான முறையில் முன்னெடுப்பதற்கான விசேட திட்டங்கள் ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தம்புத்திகம மலியதேவபுர பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் தனது விவசாய நிலத்தில் இருந்தபோதே இவ்வாறு காட்டு யானை தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் மலியதேவபுர பிரதேசத்தைச் சேர்ந்த 48 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையாவார். தனது வயலுக்கு வரும் காட்டு யானைகளை விரட்டுவதற்காக நேற்று 2 நண்பர்களுடன் வயல்வெளிக்கு அருகிலுள்ள வீதியின் மதகுன்றுக்கு அருகில் இருந்தபோதே அங்கு வந்த காட்டு யானை அவரை தாக்கியுள்ளது. அவருடன் இருந்த 2 நண்பர்களும் மதகுக்கு கீழே குதித்து உயிர் தப்பித்துள்ளனர். உயிரிழந்த நபர் யானையிடமிருந்து தப்புவதற்காக வீதியில் ஓடிய போதிலும் அவரை துரத்திச் சென்று யானை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தம்புத்திகேம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நிலவும் மோசமான வானிலையால் பல விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக மரக்கறிகளின் விலைகளும் இந்த நாட்களில் வேகமாக அதிகரித்து வருகின்றது. மலையகத்தின் மரக்கறிகளுடன் ஒப்பிடும்போது தாழ்நில பகுதிகளின் மரக்கறிகளின் விலைகள் கணிசமாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இலங்கை மத்திய வங்கியின் தினசரி விலை பட்டியலின் நேற்றைய நிலவரப்படி புறக்கோட்டை, தம்புள்ளை மற்றும் நாராயண்பேட்டை பொருளாதார மையங்களில் 1 கிலோ போஞ்சி ரூபாய் 600 முதல் 800 வரை சில்லறை விலையிலும், 1 கிலோ தக்காளி ரூபாய் 500 முதல் 600 ரூபாய் வரை சில்லறை விலையிலும், 1 கிலோ வாழைப்பழம் ரூபாய் 600 முதல் 700 ரூபாய் வரை சில்லறை விலையிலும், 1 கிலோ பச்சை மிளகாய் ரூபாய் 1100 முதல் 1200
ரூபாய் வரை சில்லறை விலையிலும் விற்கப்பட்டுள்ளது. 1 கிலோ கத்தரிக்காய் ரூபாய் 100 முதல் ரூபாய் 1200 வரை சில்லறை விலையிலும் விற்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 550 முதல் 800 ரூபாய் வரையிலும் 1 கிலோ கேரட் மற்றும் கோவா ரூபாய் 300 முதல் 500 வரை சில்லறை விலையிலும் விற்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக நடவடிக்கையின் கீழ் கடந்த 24 மணித்தியாலங்களில் 846 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹெரோயின், ஐஎஸ், கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 10 பேர் குறித்து மேலதிக விசாரணைகளுக்காக தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளன. அத்துடன் போதைப் பொருளுக்கு அடிமையான 16 பேர் புனர்வாழ்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கிழக்கு, ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவி மற்றும் ஹம்மந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்மந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேல சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் வெடித்துள்ள பயங்கர வன்முறையில் அந்நாட்டின் முன்னணி செய்தித்தாள் நிறுவனங்களான ஃப்ரோதோம் அலோன் மற்றும் தி டெய்லி ஸ்டார் ஆகியவற்றின் அலுவலகங்கள் போராட்டக்காரர்களால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. அரசியல் ஆர்வலர் ஷரீப் ஓஸ்மான் ஹாடியின் மரணத்தை தொடர்ந்து ஏற்பட்ட அமைதியின்மைக்கு மத்தியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த 32 வயதான ஷரீப் ஓஸ்மான் ஹாடி முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் பதவி விலகலுக்கு வழிவகுத்த மாணவர் இயக்கத்தின் ஒரு முக்கிய நபராக இருந்தவராவார். டிசம்பர் 12 நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் படுகாயமடைந்த நிலையில் சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த வியாழக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் முன்னணி செய்தித்தாள் நிறுவனங்களான ஃப்ரோதோம் அலோன் மற்றும் தி டெய்லி ஸ்டார் ஆகியவற்றின் அலுவலகங்கள் போராட்டக்காரர்களால் தீக்கிரையாக்கப்பட்டன. டெய்லி ஸ்டார் செய்தித்தாளின் 28 பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கட்டடத்தின் கூரையில் பல மணி நேரங்களாக சிக்கிக் கொண்டிருந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புகை காரணமாக அவர்கள் சுவாசிக்க சிரமப்பட்டதாக கூறப்படுகின்றது. பின்னர் ராணுவமும் தீயணைப்பு வீரர்களும் அவர்களை மீட்டுள்ளனர். இதன் விளைவாக 35 ஆண்டுகளில் முதல் முறையாக டெய்லி ஸ்டார் செய்தித்தாளின் அச்சிடப்பட்ட பதிப்பு வெள்ளிக்கிழமை வெளியிடப்படவில்லை. இந்த தாக்குதலில் யாருக்கும் பெரிய அளவில் காயம் ஏற்படவில்லை என்றாலும் கட்டிடங்களின் பெரும் பகுதி எரிந்து நாசமாகிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஹாடியின் மரணத்தில் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களும் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் அதிகாரிகள் நம்புவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பீபி ஆகியோருக்கு தோஷகானா 2 வழக்கில் தலா 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு விசேட நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2021 ஆண்டு மே மாதம் இம்ரான்கான் பிரதமராக இருந்தபோது சவுதி அரேபிய முடிக்குரிய இளவரசரினால் அவருக்கு விலையுயர்ந்த பல்காரி ஆபரண தொகுதியொன்று அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அரசு விதிகளின்படி வெளிநாட்டு தலைவர்களிடமிருந்து பெறப்படும் இவ்வாறான அன்பளிப்புகள் அரசாங்க திரைச்சேரி தோஷகானாவில் ஒப்படைக்கப்பட வேண்டும். இருப்பினும் குறித்த ஆபரண தொகுதியின் உண்மையான பெறுமதியை விட மிகவும் குறைவான மதிப்பீட்டை காண்பித்து சட்டவிரோதமான முறையில் அதனை அவர்கள் கொள்வனவு செய்ததாக விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊழல் குற்றச்சாட்டை விசாரித்த நீதிமன்றம் இருவருக்கும் நீண்டகால சிறை தண்டனையுடன் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் சிறையில் உள்ள இம்ரான்கானுக்கு இந்த தீர்ப்பு மற்றொரு பெரும் பின்னடைவாக கருதப்படும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.